சிங்கப்பெண்ணு இன்றைக்கான சிங்கப்பெண்ணோட அப்டேட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தேனாக்கா, என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே ஆனந்தியும் அன்பு வந்து வேலைக்கு வந்து போயாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகேஷ் தம்பியும் பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினார் இல்லையா? ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்கள வந்து யார் இங்கே உள்ளே விட்டது அப்படின்ற மாதிரி வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு மகேஷ் சார். உங்களுக்கு இந்த கம்பெனிக்கு எந்த சம்மந்தம் இல்லை, தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தியும் அன்பும் வந்து பார்த்து பேசுகிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து நம்ம மகேஷோட அப்பா வந்து அவருக்கு எல்லாத்தையும் சமாதானம் பண்ணிட்டாரு. இனிமே வந்து உங்களுக்கு இந்த இதுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனை வராது. அத நான் பார்த்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேணாம் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கனாக்கா, இங்க வந்து அவங்களுக்கு ஒரு வாக்குறுதியும் தராங்க. ஸோ இத வந்து பார்த்தீங்கனாக்கா, இங்க நம்ம மகேஷோட அம்மா இருந்துகிட்டு வந்து ஏங்க நீங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? எங்க பையனுக்கு எந்த மாரி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. நீங்க போயிட்டு அவங்களுக்கு வாக்குறுதி எல்லாம் குடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். "நீ வாய மூடு" அப்படின்னு வந்து பார்த்தீனாக்கா, ஸோ எல்லாரும் முன்னாடி வந்து பார்த்தீனாக்கா சொல்லிட்டு, இவங்க வந்து கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அங்க மகேஷ் தம்பி போயிட்டு வந்து அவரோட கேபின்ல வந்து பார்த்தீனாக்கா, ஒண்டியா இருக்காங்க. ஸோ இதுதானே நமக்கு சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆல்ரெடியே வந்து நம்ம மகேஷ் சார கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அங்க இருந்த நம்ம அந்த சான்ஸ வந்து கரெக்ட்டா வந்து பயன்படுத்திக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்கள கட்டி புடிச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லிட்டு இருக்காங்க. ஆஹா! அப்ப நமக்கு இனிமே வந்து நம்ம ரூட் கிளியரு அப்படின்ற மைண்ட் செட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் நம்ம அந்த மைண்ட் செட்ல உண்டு அதே ட்ராக்ல போயிடுறாரா மனுஷன், இல்ல எனக்கு ஆனந்தி தான் வேணும், நீ எல்லாம் ஒண்ணும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிடுறாரா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம, இப்ப அங்க ரூம்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்பாடா நமக்கு ஒரு பிரச்சனை வந்து முடிஞ்சிரும் அப்படின்னு இருக்காங்க. ஆனா இதுக்கு மேல தான் இன்னும் பிரச்சனையும் வந்து பெருசா வந்து வளரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அங்க அசிங்கப்பட்ட இடத்துலயே ஒருத்தவங்க இருக்காங்கன்னும்போது, அவங்கள குத்தி குத்தி காட்டி வந்து எப்படியாச்சு இந்த வேலைய விட்டு நம்ம அமுச்சு விட்டுறணும் அப்படின்றதுல இவங்க ஒரு குறியா இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி ஒரு சிலர் இருப்பாங்க. ஸோ அவங்க யாரு என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் விஷயங்க. ஸோ பார்க்கலாம் அடுத்த ஒரு வீடியோல என்ன நடக்குது அப்படின்றது.